ஹை ஃப்ரெண்ட்ஸ், மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு வந்து ஒரு ரவுண்ட் நெக்கில் ரொம்ப சூப்பரான வித்தியாசமான ஒரு டிசைன் தாங்க இதில் வச்சு தைக்க போகிறோம். இந்த டிசைன் எப்படி தைக்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த பிளவுஸ் வந்து நல்ல கிரீன் கலர், சாரி வந்து ஒரு ரெட் கலரில் இருந்துச்சுங்க. இவங்க ஹைட்டும் கம்மியான ஆள், அதனால ப்ளவுஸ் கழுத்தோட இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு, அகலம் வந்து 2.5 இன்ச்சு நார்மலான ஒரு கழுத்து இறக்கம் தான் வச்சிருக்கேன். இதில் இடுப்புக்கு கீழே வருது பாருங்களேன், அந்த பார்டரை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். சாரியிலேருந்து ஒரு 8 இன்ச்சு கிட்ட துணி எடுத்திருக்கேன். ஏன் சாரியிலேருந்து 8 இன்ச்சு 6 இன்ச்சே போதுமே அப்படின்னு நினைக்கலாம். சாரியை ஒட்டி அந்த ப்ளவுஸ் துணியோட கலர் வந்து கொஞ்சம் வந்திருந்தனால அதை வச்சு டிசைன் பண்ண முடியாது அப்படின்றனால கூட ஒரு 2 இன்ச் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இதில் வந்து 8 இன்ச் எடுத்திருந்தேன். இப்போ இந்த ப்ளவுஸில் ரவுண்ட் நெக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் பொதுவாக ரவுண்ட் நெக் தான் போடுவே அப்படின்னா இந்த டிசைன் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். லைனிங்கையும் ப்ளவுஸ் துணியையும் வச்சு சுற்றி நார்மலாக எப்படி தப்போமோ தையல் போட்டுக்கிறோமோ அது மாதிரி தையல் போட்டுக்கிறோமோ. ப்ளவுஸில் சுற்றி எல்லா பக்கமுமே தையல் போட்டாச்சுங்க. சாரியோட கிளாத்தை வந்து கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு வெட்டிக்கிறணும். எதுக்கு வெட்டுறோம் அப்படின்னா கழுத்தை சுற்றி வந்து பைப்பிங் கொடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு தான் இப்போ வந்து 1 இன்ச்சு. கழுத்தோட இறக்கம் 8 இன்ச் 8.5 இன்ச் அப்படின்றப்ப நம்மளுக்கு ரொம்ப கிராஸ் பீஸ் தேவைப்படாது. அதுவே 9 இன்ச்சு 10 இன்ச் அளவு கூட ஹைட்டை பொறுத்து அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா துணி வந்து கட்டாயம் 8 இன்ச் தேவைப்படும். சாரியோட துணி வந்து 8 இன்ச் தேவைப்படும். இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுத்து இதுக்கு வந்து சுற்றி பைப்பிங் தச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்குற துணி வந்து நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்கு அப்படின்றப்ப ரொம்ப அழகாக எடுப்பாக காட்டும். பொதுவாக நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தாதான் அந்த நம்ம கொடுத்துருக்க பைப்பிங்கு அழகாக தெரியும். இப்போ இந்த க்ரீன் அண்ட் ரெட்டு காம்பினேஷனே ரொம்ப அழகான ஒரு கலரு. இந்த ரெட்டை வந்து பைப்பிங் கொடுத்துட்டேன். கொடுக்கையில் எப்பயுமே வந்து இந்த சுற்றி இருக்கிறதுகளை கொஞ்சம் வெட்டி விட்றத காட்டி ஒட்டை கொஞ்சம் வெட்டி விட்டுறணும். அதாவது பிசுறு கொஞ்சம் தள்ளி தள்ளி வெட்டி விட்டு மடக்கனால் மடக்கி விடலாம். அது வந்து பைப்பிங்கை வந்து கொஞ்சம் தடிமனாக காட்டும். இந்த மாதிரி ஒட்டை வெட்டிட்டா பைப்பிங்கை வந்து ரொம்ப பொடுசாக காட்டும். இப்போ சுற்றி பைப்பிங் வந்து அடித்து முடிச்சுட்டு சாரியோட துணியும் ப்ளவுஸோட துணியும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு சதுரமான பீஸ் வந்து நிறைய பீஸ் வந்து வெட்டி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பீஸுக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு தேவையான கழுத்து உயரத்தை பொறுத்து வெட்டி வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்கள், நான் வந்து 2 இன்ச் அப்படின்னு சதுரமான பீஸ் தான் எடுத்திருக்கேன். கீழே வந்து நம்ம என்ன கலரில் தைக்க போகிறோமோ அந்த கலருக்கு நூல் ஏற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த டிசைனுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ சதுரமான பீஸ் தான், ஆனால் நம்ம இப்போ போடுறது ஒரு ஓவல் சைஸ் யூ டைப்பான ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸ்லையுமே வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஒரு பீஸ் எப்படி தைக்கிறது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம தச்சு வரைஞ்சி தச்சு வளைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பீஸ் 1 பீஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் தைக்கையில் கொஞ்சம் ஈஸியாகிரும். இப்போ இந்த மாதிரி தச்சுட்டு சுற்றி இருக்கிறதுகளை லைட்டாக இல்லை வெட்டி விடனால வெட்டி விட்டுக்கோங்க. இல்லை இந்த எக்ஸஸாக துணி வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும்னா இந்த மாதிரி வெட்டி ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி லேசாக மடக்கிறதுக்கு அப்போ தான் சுருக்கொல்லாமல் இருக்கும் அப்படின்றக்காக லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு இதை அப்படி பரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி யூ டைப்பான நம்மளுக்கு ஒரு துணி கிடைக்குது. இப்போ இந்த துணியை வச்சுட்டு முன்னாடி ஒரு கலர் பின்னாடி ஒரு கலர் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் இந்த டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்டர் எடுக்கிறேன். இப்போ இதில் பார்டர் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பார்டர் இல்லாமல் நீங்கள் நார்மலான ப்ளவுஸ் துணியை கூட யூஸ் பண்ணலாம். உள்ளே வைக்கையில் ஒரு கான்ட்ராஸ்டான துணியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்றக்காக நான் இந்த பார்டர் வேஸ்ட்டாக இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். நம்ம நார்மலாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மடிப்போம்ல, அதை இன்னொரு ஃபோல்டு அப்படியே மடித்து இந்த இதில் சென்டரில் வச்சு இந்த பக்கமும் இப்படி மடிச்சிட்டோம்னா ஒரு அழகான பூ இதழ் மாதிரி ஒரு கிடைக்கும்.
ஒரு பீஸ் வந்து அழகாக கிடைக்கும். இது பாருங்களேன், இந்த கலர் காம்பினேஷனுக்கு அதுக்கும் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ட்ரை பண்ணிங்கன்னா தாங்க இதோட லுக் நம்ம தைக்கிறதுக்கான ஃபினிஷிங் ரொம்ப அழகாக தெரியும். வந்து கொஞ்சம் அந்த புதுசாக தைக்கிறவங்க பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு 1க்கு 2 தையல் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த வளைவு வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி வந்து நான் தைச்சிட்டு பெரட்டி விட்றோம். பெரட்டி விடையிலுமே உள்ளே வந்து ஏதாவது ஊசி இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு அந்த வளைவுகளை சரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக தெரியும். 2 இன்ச்சு அப்படின்றதே நம்மளுக்கு தாராளம் தாங்க. அதை தாண்டி பெருசாக வச்சோம், அகலம் வந்து அந்த துணி தைக்கிறோம் பாருங்களேன், அந்த துணி பெருசாக வச்சோம்னா 2.5 வரைக்கும் கூட வைக்கலாம். அதை தாண்டி ரொம்ப பெருசாக வைக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ நான் மடிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1க்கு 2 பீஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றதையும் தச்சு காமிச்சிட்டேன். இதே மாதிரி இப்போ எல்லா பீஸையுமே தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிற போகிறேன். இப்போ பாருங்க, அழகா ஒரு சூப்பரான ஒரு இதழ், அழகா ஒரு பூவோட இதழ் அப்படியே தனித்தனியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் தைச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே மொத்தமாக தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி இப்படி ட்ராயிங் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லு சுற்றி தையல் போட்டு இப்படி ஒவ்வொன்றா பெரட்டி மொத்தமாக தைச்சி இப்போ ரெடி பண்ணிட்டேங்க. இவ்வளோதான். ஒரு சுற்றி எவ்வளோ வேணும், குறைஞ்சது ஒரு 20லேருந்து 22 பீஸ் வரைக்கும் வரும். இல்லை ஒரு சிலவங்க வந்து இன்னும் இறக்கமாக வைக்கிறீங்க அப்படின்னா துணி வந்து இன்னும் நிறைய பீஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேலை நுணுக்கமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த டிசைன் தச்சு போடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பைப்பிங் வச்சோம் பாருங்களேன், அந்த எண்டு அந்த முடிகிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைனை வந்து கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த இதழ்கள் மாதிரி இருக்குது பாருங்களேன், அந்த ரெட்டு வந்து ஒன்றோட ஒன்று நெருக்கி மேலே இல்லாமல் அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். அந்த பீஸ் வந்து நம்ம தைக்கிற இடம் இருக்குது பாருங்களேன், இப்போ நம்ம நண்டுக்கால் ஏறி இறங்குதில்ல, அந்த இடம் வந்து ரொம்ப நெருக்கி வரக்கூடாது. அந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து 1 by 1 அப்படி இறக்கமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு தைக்கணும். அதை நெருக்கி கொண்டு போனீங்கன்னா இது ரொம்ப ஒட்டி ஒரு மாதிரி நெருக்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றி வந்து எல்லாத்தையுமே நம்ம தச்சு வச்சுருக்கோம்ல, இதே மாதிரி 1 by 1 வச்சுக்கிட்டே வாங்க. இப்போ ஃபுல்லாக வந்து பாருங்களேன், இந்த டிசைனு இந்த கலரு வந்து எவ்வளோ அழகாக சூப்பராக தெரியுது அப்படின்னு. பொதுவாக ஒரு சாரீ அப்படி ஒரு சாரியில் டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே அது கான்ட்ராஸ்டாக இருந்துச்சுன்னா அதில் என்ன டிசைன் தைச்சாலும் அது ரொம்ப அழகாக எடுப்பாக காட்டும். சிங்கிள் கலர் அப்படி தைச்சா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போடணும். அதாவது இன்னும் டிசைன் அது எதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி 2 கலருன்றப்ப நம்ம தைக்கிற டிசைன் டக்குன்னு நல்லா அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த இதை வந்து ஒட்டி தையல் போட்டிருக்கோம் பாருங்களேன், அதில் இருக்கிற எக்ஸஸ்களை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து லேஸ் அடிக்கையில் பிசுறுகள் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதுகளெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த பைப்பிங்கை ஒட்டி நம்ம தையல் போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்ல, அதுகளெல்லாம் எடுத்துட்டு இப்படி லேஸை வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். இப்போ லேஸ் வச்சு தையல் போட்டுருவோம். ஒரு கொஞ்சம் சின்ன லேஸாக வைக்கிறோம் அப்படின்றப்ப கொஞ்சம் நாள் ஆகையில் யூஸ் பண்ணல பிசுறுகள் வெளியே தெரியும். அதுவே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் பெரிய லேஸாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணையுமே அதில் அந்த ப்ளவுஸோட துணியோ சாரியோட துணியில் இருக்க பிசுறுகள் வந்து வெளியே தெரியாது. நம்ம எவ்வளோ தான் வெட்டி விட்டாலும் அது வந்து நாளடைவில் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பட்டையான லேஸு யூஸ் பண்ணால், பட்டைன்னா ரொம்ப பெருசு கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சு தைங்க. இப்போ இது தச்சுட்டோங்க. தச்ச பிறகு இந்த இதழ்கள் அந்த பூ அந்த டிசைன் தச்சிருக்கோம் பாருங்களேன், அது ஃபுல்லும் தூக்கிக்கிட்டு இருக்கும். ஃபுல்லாக அப்படியே மடக்குனா தூக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த உள்ளே வந்து ஒரு மொட்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல ஒரு பாசி வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா பாதி தூரம் வந்து நம்மளுக்கு தூக்காது. இல்லைன்னா ஃபுல்லாக அந்த இதழ் வந்து அந்த டிசைன் வந்து தூக்குறதுக்கு
இது வந்து பாதி வரைக்கும் தான் தூக்கும், சீக்கிரம் அடங்காமல் நம்ம ப்ளவுஸ் போடையிலையுமே நீட்டாக தெரியும். ஃபுல்லாக வந்து பாசி தச்ச பிறகு பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து அந்த டிசைன் தைக்கிறதுக்கு துணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் தேவைப்படும். ஏன்னா பிகினர்ஸாக இப்போ தான் தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டிசைனை பார்த்து தச்ச பிறகு அந்த டிசைனை பார்த்தீங்கன்னு வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், தச்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு ஒரு ரோப்பும் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த தச்ச டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு. இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் என்னோடய சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோ, டெய்லரிங்குரிய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.